என் பேர் வந்து ராமநாதன். அதை விஜய ராமநாதன் நான் மாற்றி மாற்றி வைத்திருக்கிறேன். எனக்கு வந்து ஜெயங்கொண்டம், எனது சொந்த ஊர் ஜெயங்கொண்டம் தாலுக்கா கொல்லாபுரம் கிராமத்தில் இருக்கிறேன். நான் சென்னைக்கு வந்து 1995 கேப்டன் அவர்களை பார்ப்பதற்காக தான் சென்னைக்கு வந்தேன். சினிமா ஆசையில் வந்து நான் பல டைரக்டரிடம் அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருக்கிறேன். சில படங்கள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அது ஸ்டாப் ஆகி போயிடுது. ஸோ அதுக்கு பிறகு குடும்ப சூழ்நிலை காரணமாக பல வேலைகளை நான் செய்து கொண்டு என் ஃபேமிலியை பார்த்து கொண்டும் சினிமாவிலையும் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். பல பாடல்கள் எழுதுவதும் வசனம் எழுதுவதும் டிஸ்கஷன் கதை விவாகத்தில் நான் இருப்பதுமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தலைவரை வைத்து எப்படியாவது ஒரு படம் பண்ண வேண்டும் எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அது முடியாமல் போய்விட்டது. ஸோ எப்படியாவது தலைவர் நினைவாக அவர் படத்தை வைத்தாவது நான் ஒரு திரைப்படம் பண்ணுவேன் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். சினிமாவில் நான் வந்து இப்போ நான் டைரக்டர் லைனில் வந்து சினிமா டைரக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கதை பேசி ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1 மந்த்தில் 2 மந்த்தில் அது ஓகே ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான். கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சாருடைய நம்ம கேப்டன் பாணியில் தான் அந்த கதையும் இருக்குன்ற நம்பிக்கையோட தான் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அதை முன்னுதாரணமாக வச்சு அந்த படத்தை பண்ணுவேன், பேசிகிட்டு இருக்கேன். உங்களால் விஜயகாந்த் நம்ம கேப்டன் அவருடைய புகழை இன்னும் மக்களுக்கு இன்னும் எடுத்து கூறுமாறு ஒரு பாடல்களை என்னுடைய படத்தில் நான் வைத்திருக்கிறேன். ஸோ அது மீண்டும் வந்து நான் மக்களுக்கு நான் இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கேப்டனுடைய தீவிர ரசிகன். 1988 அம்மன் கோயில் கிழக்கால படத்தில் அவர் கேர் ஸ்டைலை மாற்றினாரு. அப்பயே நான் இந்த கேர் ஸ்டைலை நான் மாற்றினேன். இது வரைக்கும் நான் மாற்றியே செய்வது கிடையாது. நான் அவர் உயிர் பிரிந்ததிலிருந்து மனசு ரொம்ப பதறி போய் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் அவர் வள்ளலை நம்ம இழந்துட்டோம். இனிமேல் வந்து அவர் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இருந்தாலும் அவர் நினைவாக தான் நம்ம இன்னைக்கு கோயிலாக அமைஞ்சிருக்கு. இந்த தெய்வம் இருக்கிற இடத்த பார்க்க வந்திருக்கிறேன். எனக்கு பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அவர் நினைவாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன், கேளுங்க மக்களை. வாங்க கேப்டன் எழுந்து, மக்கள் மனசு பதறுது, கண்ணுக்குள்ள கண்ணீரும் வற்றி நோகுது. வாங்க கேப்டன் எழுந்து, மக்கள் மனசு பதறுது, கண்ணுக்குள்ள கண்ணீரும் வற்றி நோகுது. அந்த வானளவு நித்தங்கட்டி வச்சாச யாரு கண்ணு பட்டு கருகி வனம் தரிசாச்சோ. ஏழை மனசு தவிக்குது, உங்க முகம் காண துடிக்குது, வட்டி தொட்டில் அழுகுது, எல்லாவரும் கனவா போனது. வாங்க கேப்டன் எழுந்து, மக்கள் மனசு பதறுது, கண்ணுக்குள்ள கண்ணீரும் வற்றி நோகுது. உள்ளத்தில உசுர வச்சு உருகுற மெழுகாட்டம், உள்ளத்தில உசுர வச்சு உருகுற மெழுகாட்டம். வேண்டாத தெய்வம் இல்ல, செய்யாத பூஜை இல்ல, தவம் கிடந்தோம் இந்த நில காண்பதற்கா. வெட்டி போட்ட கரும்பாட்டம், மூளையில காயிரும், கொட்டி வச்ச தாறு போல பொங்கி நாங்க உருகுறோம். நீ வச்ச ரோசா செடி கொல்லையில வாடுதையா, பூக்கு முன்னு காத்து இருந்தோம், நீ பறிச்சு வான் சூட. ஒருத்த வார்த்தை சொன்னீங்களே, காலமில்லாம் தோல் கொடுக்க. வாங்க கேப்டன் எழுந்து, மக்கள் மனசு பதறுது, கண்ணுக்குள்ள கண்ணீரும் வட்டி நோகுது. வாங்க கேப்டன் எழுந்து, மக்கள் மனசு பதறுது, கண்ணுக்குள்ள கண்ணீரும் வட்டி நோகுது. இந்த பாட்டு நம்ம கேப்டன் இறந்த அன்னைக்கு இந்த பாடலை எழுதினேன். நம்ம கேப்டன் மறைந்த அன்னைக்கு கேப்டனுக்கு ஏதாவது ஒரு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசில் ஊந்துச்சு. அப்பொழுது இந்த பாடலை நான் எழுதினேன். இதயத்தோடு இதயம் கலந்த கேப்டன் அவர்களுக்கு இந்த பாடலை காணிக்கை செய்துவிட்டு நான் மீண்டும் இவருக்காக இன்னும் நிறைய பாடல்களை எழுதி பாடுவேன் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த இடத்தை விட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நான் வருவேன் என்று சொல்லி, இந்த தெய்வத்தை பார்க்க வருவேன் என்று சொல்லி காலமெல்லாம் இவர் காலடியை
நம்ம தெய்வமாக வணங்குவோம் என்று நாம் அனைவரும் நம்ம இவரை நினைத்து கொண்டு வாழ வேண்டும். இவரை கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு இவரு தான் நமக்கு வந்து மனசுல ஊற்றெடுத்து ஓடிக்கொண்டிருப்பார். ஏனென்றால் அவரு படிக்க வேண்டும் என்று மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து உணவு கொடுத்து பள்ளிக்கு வர வைத்தார். இவர் உலக மக்கள் அனைவரும் தமிழர்கள் யாருமே உணவு இல்லாமல் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி உணவே மருந்து என்று சொல்லி உணவு அன்பளிப்பாக தன்னுடைய உழைப்பால் இவரை மக்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தார். இவர் மீண்டும் இறந்தாலும் இவர் மீண்டும் இந்த இடம் உணவு மையமாக மாறும், உணவு கிடங்காக மாறும், மக்கள் பசியின்றி வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம், அவரை துதி பாடுவோம் காலம் ஃபுல்லாக என்று நாம் வேண்டி அவரை பாதம் தொட்டு வணங்குகிறேன். இந்த பாட்டு நான் தான் சார் எழுதினேன். சரணம் பல்லவி மட்டும் தான் பாடியிருக்கேன். இன்னொரு சரணம் இருக்கு, அதை நான் பாடணும்னு தான் ஆசைப்பட்டேன். எங்கே தவறுதெல்லாம் தப்பாக பாடிடணும்னு சொல்லி அதை நான் பாடாம விட்டுட்டேன். அது இன்னொரு தருணத்தில் நான் முழுமையாக இந்த பாடலை நான் பாடுவேன் என்று நம்பிக்கையோடு நான் உறுதி கூறுகிறேன். இன்னொரு சரணம் மட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும்னு சொல்லி நான் பாடலை. இந்த சரணமும் பல்லவியும் பாடியிருக்கு. இன்னொரு சரணம் இருக்குது. நான் நிச்சயமாக நான் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு ஃபுல் பாடலும் தெளிவாக நான் பாடுவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் நான் கூறுகிறேன். மீண்டும் இன்னும் பாடல்கள் நான் பாடல் எழுதி கொண்டு தான் இருக்கிறேன். அவரை பற்றி என் வாழ்நாள் முழுவதும் அவர் நினைவாக பாடல் எழுதி கொண்டே இருப்பேன் என்று நம்பிக்கையோடு இந்த இடத்தில் நான் உறுதி கூறுகிறேன். என்றால் நான் வந்து 90 காலகட்டங்களில் அவர் ரசிகர் மன்றத்தில் நான் சேர்ந்தேன். 3999 என்னுடைய பதிவு என் பரதன் என்ற கலைக்குழு என்ற ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்து மதுரை, திருச்சி எங்கே வந்தாலும் தலைவர் வந்தாலும் நான் அவர் கூட பயணம் பெற்றிருக்கிறேன். நான் அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே உயிரை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ அவர் இறந்ததனால் என் மனது ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்றும் நான் அவரை இந்த இடத்தை விட்டு எனக்கு நகர முடியவில்லை. காரணம் என்னென்றால் அவர் சிங்கம் போல வாழ்ந்துகிட்டு இருந்தார். மக்களிடத்தில் எப்படி வாழ்ந்தார், மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். காசு பணத்தை பெருசாக அவர் மதிக்கவில்லை, மக்களை தான் மதித்தார். மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் வந்து தலைகுனிக்க கூடாது, தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா, வீரத்தோட வாழணும்னு சொல்லி மக்களுக்கு வீரத்தை விதைத்த மாமனிதன் அவர் இந்த தமிழ்நாட்டை விட்டு நம் என்றைக்கும் மறையவில்லை. அவரை நினைத்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவருடைய பாதையில் பின்பற்றி வருகிறார்கள். வீரத்திலும் சரி, இன்னைக்கு அவர் விட்டு பணியை அவர் ஏழை மக்களுக்காக எது செய்ய வேண்டுமே அங்கெங்கும் உணவு விடுதிகள் திறந்தாச்சு. ஏழைகளுக்கு உணவு போட வேண்டும் என்று அனைவரும் வந்து அவர் பாதையை பின்பற்றுகிறார்கள். இது மீண்டும் தொடரும். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் அவரை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டு நாளைக்கு 1 லட்சம் தமிழ்நாடே வந்து அவர் வழியில் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த இடத்தில் நான் மனமாற உறுதியளிக்கிறேன். அவர் பாதையில் நானும் என்றும் செல்வேன். அவருக்காக நானும் அவர் விட்ட பணியை என்னால் முடிந்தவரை நான் உழைக்கும் வருமானத்தில் ஏழை மக்களுக்கு அவர் கொடுக்கும் கை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி என்று நினைப்பவர், கொடுத்ததை இதுவரையிலையும் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர் நினைத்தவர், நம் நினைத்தவுடன் எடுத்த முடிவை உடனே செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் என்னைக்குமே வந்து ஒரே லட்சியத்தோடு வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள். கேப்டனை என்றும் அவர் பாதையில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று நாம் உறுதியாக இருக்கிறேன். அப்துல் கலாம் அவர்களை ரொம்ப அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அப்துல் கலாம் வந்து அவருடைய வழியில் பயணித்தது கேப்டன் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அப்துல் கலாம் தலைவர் கேப்டன் அவர்களின் வழியை பின்பற்றுவேன் என்று என்றைக்குமே நாம் அவர்களை நமக்கு முன்னோடி தலைவர்களை நினைத்து பார்த்தால் காமராஜ் அவர்கள், அப்துல் கலாம் அவர்கள், அதுக்கு பிறகு வந்து நம்ம கேப்டன் அந்த வழியில் இருக்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். கேப்டன் அவர்களை நினைத்து நாம் அனைவரும் புகழ்பாட வேண்டும். என்றைக்குமே புகழ்பாடி அவர் துதி என்றைக்கும் பாட வேண்டும். பாடிக்கொண்டே இருந்தோம் என்றால் நம் மனது என்றைக்குமே வந்து இனிமையாக இருக்கும் என்பதை நாம் அவர் வழியில் சென்றோம்னால், அவர் நினைத்து பார்த்த வேண்டும்னால், குடும்பத்திலே இருக்கட்டும், நாம் செல்கின்ற விஷயத்தில் இருக்கட்டும், எந்த விதத்திலும் நமக்கு பிரச்சனைகள் வராது என்பதை நம் மனதில் நீங்கள் நிறுத்தினீர்கள். கேப்டனை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கஷ்டம் வந்து விட்டால் கேப்டன் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துயரம் உங்களுக்கு வந்து விட்டால் கேப்டன் நினைத்துக் கொள்ளுங்கள். கேப்டன் நினைத்தால் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பூந்தோட்டமாக மாறும் என்பதை நான் இந்த தருணத்தில் கூறுகிறேன். கேப்டன் அவருக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு வழிகாட்டி, தமிழ்நாடு மட்டுமல்ல நம் உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இன்று நம்மளை பிரிந்தாலும் நம் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை நான் மிக மிக ஆணித்தனமாக இந்த தருணத்தில் நான் கூறுகிறேன். மக்கள் யாருமே மறக்க மாட்டார் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த இடத்தில் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். மக்களை வணக்கம். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்று நம் தலைவன் சொன்ன
உன்னை மந்திரத்தை நான் மீண்டும் நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். மெட்ராஸ் ஒரிஜினல் மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் எனக்கு மரியாதையும் கூறுகிறேன். அவர்களை நான் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இந்த சேனல் வளர வேண்டும். கேப்டன் எப்படி வளர்ந்தார் அவர்களே, கேப்டன் அவர்கள் வளர்ந்தது போல் இந்த சேனல் வளர்ந்து மக்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு தருமாறு மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீடியா இல்லை என்றால் நம்ம அனைவரும் யாரும் இல்லை. நம் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவது இந்த மீடியா தான். இந்த மீடியாவை நம் அனைவரும் வழிநடத்துவோம், போற்றுவோம், புகழ்வோம். தேங்க்யூ.